வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டிஆர்பி எப்பயுமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி சண்டே அன்றைக்கி ப்ரெஸ் நியூஸ் ஒன்று விட்ருக்குறாங்க. அது யூஜி டிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸாக மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரஃபி இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் விட்ருக்காங்க. டேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு மட்டும் 30, அப்புறம் 31 மே 30, 31 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிவி நடக்குதுங்க. வழக்கமாக டிஆர்பி போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சிவி கூப்பிடுவாங்க. இந்த டைமு எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த டைமு தனியாக ஒரு வேறு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிவி விட்றாங்க. ஓகேங்க, ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே உங்களுக்கான பயோடேட்டா ஃபார்மு ப்ளஸ் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட்டுருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே என்னென்ன சர்டிஃபிகேட் நம்மளை கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் செல்ஃப் அட்டஸ்டேடு தாங்க, எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க. இது என்ஓசி மட்டும் உங்கள் ஹையர் அத்தாரிட்டி சொல்லி உங்களுக்கு லேட் ஆயிரும். கண்டிப்பாக வேறு வழி கிடையாது. உங்கள் ஹையர் அத்தாரிட்டி சொல்லி நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் முன்னாடி இருந்தீங்கன்னா அதை காட்டி நீங்கள் உடனே உங்களுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. மற்ற சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது தான் நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். என்ஓசி வாங்காதவங்க மட்டும், அதாவது கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்க மட்டும் ரெடி பண்ணிவிடுங்க. இங்கே மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரஃபி இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா 4க்குமே இந்த நம்மளுக்கு வெனியூ கொடுத்துட்டாங்க. இந்த சென்டரில் நம்மளுக்கு நடக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே பயோடேட்டா ஃபார்மு ப்ளஸ் ஐடென்டிஃபை சர்டிஃபிகேஷன் பார்த்துங்க. அதேமாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 1:1.2 கொடுத்துருக்காங்க. அந்த 1.2ல் கூப்பிடும்போது ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த மார்க்கில் இருந்த எல்லாத்தையுமே நம்மளுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான். ஏன் இவ்வளோ ரொம்ப டைம் கொடுத்துட்டு இவ்வளோ இதாக கொடுக்குறாங்க தெரியல. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நிறைய பேர் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி 0% தான் இப்போது வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ்ஸு ஏடெண்டம் 1, 2 அது 2 தான் நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஏடெண்டம் 1, 2 தான் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி 1:1.25 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மற்றபடி ஒன்றும் பெருசாக இதில் சொல்கிறதுக்கான கிடையாது. இது எல்லாம் ரீட் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னா, நீங்கள் பயோடேட்டா ஃபார்மோ, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை 3 லிஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் அவங்க ஃபைனல் ஸ்டேஜு. நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, சரிங்க. இது நான் இந்த ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருந்த மாதிரி என்னோடய கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லா சப்ஜெக்ட் வைஸுமே மேக்ஸிமம் பாருங்கள். அதுக்கு சரியாக தான் வரும். நீங்கள் போட்டப்போ நீங்கள் நிறைய பேர் அதாவது அதை ஏற்றுக்கிற மாதிரி மைண்டில் இருந்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜே வந்துருச்சு. நான் போட்டிருந்த கட் ஆஃபுக்கு மார்க்குக்கு சரியாக இருந்தால் அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி தான் விட்டுருப்பாங்க. இது கூப்பிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு ப்ளஸ்ஸு இயர் ஆஃப் பாஸிங் வெயிட்டேஜை போட்டு தான் கூப்பிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு மேலே யார்ட்டையும் எந்த சந்தேகமும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சிருச்சு, ஃபைனல் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மூவ்மெண்ட் மாற்றிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள். சிவிக்கு கூப்பிட்ருந்தாங்கன்னா சிவிக்கு போங்க. இல்லைனாலும் உடனே மனசு விடாமல் டிஎன் செட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டெட்டு வேண்டாம், ஆல்ரெடி பாஸ் பண்ணிவிட்டேன். அதனால் அடுத்த பிஜி வருதுங்க. அதுக்கான ப்ராசஸ்ஸு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்ப்போம். வேறு ஏதாச்சும் டவுட்னா இதுக்கு 4க்கு மட்டும்தானா? இல்லை, கிடையாதுங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் விடுவாங்க. ஏன் இவ்வளோ ப்ராசஸ் ஏன் ஸ்பீடாக பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. என்னோடய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் நிறையா அப்ஜெக்ஷன் இருக்குது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் கிடையாது. டிஆர்பிக்கு நிறையா ப்ரெஷர் வந்ததுனால இதுக்கான ப்ராசஸ் ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்கலாம். என்னோடய தரப்பில் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷனுக்கு மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரஃபி கூப்பிட்ருக்காங்க. நீங்களே பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்க்கலாம். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். டிஆர்பி அப்டேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாமளும் ஒன்றுக்கு ஒன்று தகவல் கொடுக்கறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.